Hi friends, welcome back to my channel Yummy Days with Kavita. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான breakfast and lunch box recipe தான் பார்க்க போறோம். பீட்ரூட் சப்பாத்தி செம டேஸ்டா இருக்கும். ரொம்ப சாஃப்ட்டா டேஸ்டியா இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு panல தண்ணி வெச்சுக்கோங்க. அதுல 4 பீட்ரூட் சேர்த்திருக்கேன். சின்ன பீட்ரூட்டா இருக்கனால 4 எடுத்துர்க்கேன். பெருசா இருந்ததுனா 2 போதும். அதை 1-2மா நறுக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வேக வெச்சுக்கலாம். பீட்ரூட் நல்லா வேகணும். இந்த அளவுக்கு பீட்ரூட் வெந்ததும் பீட்ரூட் மட்டும் தனியா எடுத்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அந்த தண்ணியும் தேவைப்படும். நீங்க ஸ்டார்டிங்லயே தண்ணி அளவா சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியா தண்ணி சேர்த்துட வேண்டாம். ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியா சேர்த்தனோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாவு நீங்க சேர்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு தான் நான் தண்ணி எடுத்துர்க்கேன். ஒரு 1/2 டம்ளர் பக்கம் தான் தண்ணியே இருக்கு. தண்ணியும் கலந்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 1/2 கிலோ மாவு எடுத்துர்க்கேன். கோதுமை மாவு. அது ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மாவு மட்டும் நான் தனியா எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 2 கை மாவு. ஏன்னா நம்ம சப்பாத்தி பதத்துக்கு கலந்து வரும்போது கையில ஒட்டுச்சுனா நம்ம இந்த மாவு தூவி நம்ம அப்படியே பிசைஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். மாவுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தும்போது கவனமா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பீட்ரூட் வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம பீட்ரூட் பேஸ்ட்டையும் உள்ள சேர்த்துக்கலாம். பீட்ரூட் பேஸ்ட் சேர்த்துனதுக்கு அப்புறம் நல்லா ஒன்று கலந்து தரட்டி வைங்க. நல்லா ஒட்டுது பாருங்க என் கையில. இப்போ கொஞ்சமா மாவு தூவி அதை மறுபடியும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரேடியா மாவு சேர்த்தணும்னு இல்லை. ஒரேடியா மாவு சேர்த்தணும்னா ரொம்ப ட்ரையா கெட்டியா இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 2 கை மாவு எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ கையிலையும் ஒட்டல. மாவு சூப்பர் சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நம்ம கையில் தடவிட்டு அப்படியே ஒரு தடவை கலந்து விடுங்க. பீட்ரூட் பீசஸ் அப்படியே பெரிய பீசஸாக இருந்தால் அதை எடுத்துடுங்க. ஏன்னா நம்ம திரட்டும் போது அந்த இடத்துல திரட்ட வராது. சப்பாத்தி கிழிஞ்சு வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இவ்வளோ சாஃப்டாக இருக்கிறனால நம்ம சப்பாத்தி செஞ்சதுக்கு அப்புறமே அது சாஃப்டாக தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே மூடி வச்சிடுங்க. 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஒரு தடவை நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுட்டு சப்பாத்தி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். சின்ன பால்ஸாக எடுத்து அதை நல்லா உருட்டிக்கோங்க. நான் இப்போ காட்டுறேன் அது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. எடுக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இவ்வளோ சாஃப்டாக இந்த சப்பாத்தி மாவு வந்திருக்குன்னா அதுக்கு முக்கியமான டிப்பேவும் நம்ம பீட்ரூட்டை நல்லா வேக வச்சு அதை பேஸ்ட்டாக அரைச்சி அதிகம் தண்ணி சேர்த்தாம அப்படியே திக்க ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம சேர்த்திருக்கனால தான். இதுவே நீங்கள் வெறுமனே அந்த தண்ணி மட்டும் சேர்த்துனீங்கன்னா டேஸ்ட்டு தான் இருக்குமே தவிர அதோட சத்து இருக்காது. நம்ம இப்போ பீட்ரூட்டோட பேஸ்ட்டாக சேர்த்திருக்கனால அதோட சக்கை எல்லாமே தானே நம்ம சேர்த்து அடிச்சிருக்கோம். கொஞ்சம் மாவை அந்த போர்டில் தூவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி கல்லில் சப்பாத்தி சுட்டு எடுத்துடலாம். ஆஸ் யூஷுவல் தான் நம்ம போட்டு கொஞ்சம் 2 பக்கமும் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.